இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். מה שאלת אותי? ראש הממשלה אומרים ברשת שאתה בכלל מת? אני מת על קפה, אתה יודע מה? אני מת על העם שלי. איך הם מתנהגים, פנטסטי. אתה רוצה לספור את מספר אצבעות? אתה יכול להראות לנו? פה. פה. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேல் தொடுத்த போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்க படைகள் சரமாரியாக குண்டு வீசி வருகின்றன. பதிலுக்கு ஈரானும் கடுமையான தாக்குதலை நடத்துகிறது. இந்த நிலையில்தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை ஈரான் ராணுவம் குண்டு வீசி கொன்றுவிட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியானது. சமீபத்தில் டெல் அவீவ் நகரில் நெதன்யாகு குடும்பம் இருந்த பங்களாவை குண்டு வீசி தகர்த்து விட்டோம், அவர் பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று ஈரான் அறிவித்தது. ஆனால் அதே நாளில் தாக்குதல் நடந்த வேறொரு இடத்தை நெதன்யாகு நேரில் பார்வையிடும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் அதன் பிறகு நெதன்யாகு பொதுவெளியில் வரும் வீடியோ பெரிதாக வெளியாகவில்லை. அவரது குடும்பத்தினரும் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லை. நெதன்யாகுவுக்கு என்ன நடந்திருக்கும் என நெட்டிசன்களும் சர்வதேச அரசியல் நிபுணர்களும் தோண்ட ஆரம்பித்தனர். இந்த நிலையில்தான் துருக்கி உளவு அமைப்பு பகீர் தகவலை வெளியிட்டது. நெதன்யாகு உண்மையிலேயே இறந்துவிட்டார், ஈரான் அவரை குண்டு வீசி கொன்றுவிட்டது என தகவல் வெளியிட்டது. இது சர்வதேச அளவில் காட்டுத்தீயாக பரவிக்கொண்டிருந்த போது நெதன்யாகு பேட்டி ஒளிபரப்பானது. ஈரானை கடுமையாக தாக்குவோம் என்று அவர் அறிவித்தார். ஆனால் அது உண்மையில் நெதன்யாகு இல்லை, அது AI வீடியோ. நெதன்யாகு மரணம் அடைந்து விட்டார் என்ற செய்தி உண்மைதான் என சோசியல் மீடியாவில் பலரும் எழுத ஆரம்பித்தனர். காரணம், வீடியோவில் தோன்றிய நெதன்யாகு வலது கையில் 6 விரல்கள் இருந்ததாக பலரும் டீகோட் செய்தனர். நெதன்யாகு மரணத்தை வெளியே சொன்னால் அவமானம் என்பதால் இஸ்ரேல் ராணுவம் அதை மறைத்துவிட்டது. பல நாட்களுக்கு பிறகு நோய்வாய்ப்பட்டு நெதன்யாகு இறந்ததாக அறிவிப்பார்கள் பாருங்கள் என பலரும் கூறினர். இதை உறுதி செய்வது போல்தான் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையும் சொல்லி வந்தது. ஆனால் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்தது. நெதன்யாகு உயிருடன் தான் இருக்கிறார் என்றது. ஆனாலும் நெதன்யாகு பொதுவெளியில் தென்படாததால் இந்த கூற்றை யாரும் நம்புவதாக இல்லை. இவ்வளவு மர்மங்களுக்கு நடுவேதான் உயிருடன் தோன்றியிருக்கிறார் நெதன்யாகு. ஹோட்டலில் காஃபி ஆர்டர் செய்து அதை குடித்து கொண்டே கலகலப்பாக பேசும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோவில் ஈரானையும் தான் இறந்துவிட்டதாக பரப்புபவர்களையும் நக்கல் செய்த நெதன்யாகு, ஆமாம், நான் இறந்துவிட்டேன், காஃபிக்காகவே செத்துவிட்டேன் என்கிறார். ஹிப்ருவில் காஃபிக்காக செத்தவன் என்ற சொல் வழக்கம் உள்ளது. காஃபி என்றால் உயிரையே விட்டுவிடுவேன், அந்த அளவுக்கு காஃபி இஷ்டம் என்று சொல்வதாக பொருள். இதைத்தான் நெதன்யாகுவும் சொன்னார். அதேபோல் நெதன்யாகுவுக்கு 6 விரல் இருக்கிறது, எனவே இது AI வீடியோ என்று சொல்பவர்களுக்கு அவர் பதிலளித்தார். என் கைகளை பாருங்கள், இந்த கையிலும் 5 விரல்தான், இந்த கையிலும் 5 விரல்தான் என 2 கைகளையும் காட்டி கலகலவென சிரித்தார். இதன் மூலம் நெதன்யாகு செத்துவிட்டார் என்று சொன்ன துருக்கி ஈரான் மூக்கை அவர் உடைத்துவிட்டார். அதே வீடியோவில் லெபனான் மக்களுக்கும் எச்சரிக்கை விடுத்தார். ஹெஸ்புல்லாவை தீவிரமாக தாக்கப் போகிறோம், எனவே மக்கள் தெற்கு லெபனானை காலி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். מה שאלת אותי? ראש הממשלה אומרים ברשת שאתה בכלל מת? אני מת על קפה, אתה יודע מה? אני מת על העם שלי. איך הם מתנהגים, פנטסטי. אתה רוצה לספור את מספר אצבעות? אתה יכול להראות לנו? פה. פה. היית? יפה מאוד. לחיים. ראש הממשלה מסר לאנשים שיוצאים ומתאווררים? לצאת להתאוורר, אבל ליד מרחב מוגן. והעמידה שלכם היא מדהימה, נותנת כוח לי, לממשלה, לצה"ל, למוסד. אנחנו עושים דברים שאני לא יכול לשתף ברגע זה, אבל עושים דברים מכים באיראן חזק מאוד, גם ביום הזה, גם בלבנון, ממשיכים. אתם אומרים לי להמשיך? אני אומר לכולכם, גם אתם תמשיכו. תמשיכו להישמע להוראות פיקוד העורף, כל הזמן, להישמע להוראות פיקוד העורף, וגם לראשי הערים, להיות תמיד ליד מרחב מוגן. ואנחנו נקל ככל שהדבר ניתן. ותודה לך על הקפה, הוא מצוין. אני לא יודע לגבי הקלוריות, זה נראה לי מסוכן מאוד.